ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி முள்ளங்கி ஃப்ரை முள்ளங்கியினுடைய ஸ்மெல்லே இல்லாமல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 1/2 கிலோ பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை இது கூட சேர்த்து ஒரு few minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் முள்ளங்கியை அரிசி கழுகின தண்ணியில் போட்டு கழுகி எடுத்திருக்கேன். இது மாதிரி பண்ணுறதுனால ஸ்மெல் அதிகமாக இருக்காது, முள்ளங்கி ஸ்மெல்லு. இப்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் முள்ளங்கினாவே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், எல்லாம் காரம் பிடிக்கிற அளவுக்கு. இப்போ முள்ளங்கி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 15 minutes மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா முள்ளங்கி வெந்துருச்சு. முள்ளங்கி ஃப்ரை நல்லா ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி ஃப்ரைன்னு சொல்கிறத விட முள்ளங்கி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த முள்ளங்கி ஃப்ரையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே